Hello students, 10th max exercise 5.5 question number 1 இதில் ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. இப்போது ஏரியா கேட்குறதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலாவை போட்டலாம். இங்கே எழுதியிருக்கிற பாருங்க ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு x1 y1 இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, எகைன் மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கணும். ஓகே, இப்போ இந்த மாடல் சிம்பிள் எதுக்கு போட்டிருக்கிறோம்னா ஏரியாங்கிறதுனால அது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும், நம்ம நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாடல் சிம்பிள் போட்டிருக்கிறோம். ஓகே, இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதைய நம்ம x1 y1 இதைய x2 y2 இந்த தேர்டு பாயிண்ட்டை x3 y3ன்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த வேல்யூவையெல்லாம் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு x1ஓட வேல்யூ இங்கே பாருங்கள் x1 y1 இருக்குதா, அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் 0, -5, தேர்டு பாயிண்ட் 5, 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1 வந்து -5, 0ன்னு இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆஃப் அப்படியே எழுதிக்கலாம். இப்போது இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இது தானே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி எழுதலான்னு 5 5s are 25, ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிருமா. அப்போ 25 இங்கே 0 × 0 0 வரும், ஸோ ப்ளஸ் 0. இங்கே 5 × 0 0, ஸோ 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டு மறக்காமல் ப்ராக்கெட் போடுங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 × 0 0, நெக்ஸ்ட்டு -5 × 5 -25 வரும். நெக்ஸ்ட்டு 0 × -5 0 தான் வரும், ஸோ ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு இது ஃபுல்லுமே இங்கே 0 இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போ 25 மைனஸ் இங்கே இந்த 0வை விட்டுறலாம், -25 இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ ப்ளஸ் 25 1/2 இன்ட்டு இங்கே வந்து நம்ம ப்ளஸில் தான் நம்ம ஆன்சர் வருது, ஸோ நோ ப்ராப்ளம். 25 + 25 வந்து 50 வந்துருமா. இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, இங்கே 2 2s are 4, 5 2s are 10. அப்போ 1 × 25 25ன்னு வரும். கொடுத்துருக்குற யூனிட் வந்து எதுவும் கொடுக்கல, ஸோ இங்கே ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ 25 ஸ்கொயர் யூனிட்ஸ் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆன்சர் பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். Question number 2, a man walks near a wall such that the distance between him and the wall is 10 units அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு மேன் வந்து வாலுக்கு பக்கத்தில் நடந்துட்டுருக்கிறாரு, அவருக்கும் அந்த மேனுக்கும் வாலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் நடக்கிறாரு அப்படின்னா இந்த வாலுக்கும் இந்த இவருக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 10 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது consider the wall to be the y-axis அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வாலை வந்து நம்ம y-axis அப்படின்னு எடுத்துக்கணுமா. ஓகே, the path traveled by the man is, இவன் வந்து இந்த மேன் வந்து நடக்கிறாரு இல்லையா, அந்த பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவர் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல இப்படி நடந்துட்டுருக்கிறாரு அப்படின்னா இது வந்து 10 யூனிட்ஸ் கேப்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஒய் ஆக்சிஸில் இருந்து 10 யூனிட்ஸ் கேப் அப்படின்னா இங்கே 1 2 3 போட்டிங்கன்னா இங்கே 10 இருக்கிற பிளேஸில் தான் அவர் நடந்துட்டுருக்கிறாரு. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 10 யூனிட்ஸ் கேப்புங்கிறதுனால 10 தானே வரும். ஓகே, அப்போ இங்கே x = 10 அப்படின்னு வருது. சப்போஸ் இவர் வந்து இந்த லெஃப்ட் சைடும் கூட நடக்கலாம். 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறத அவங்க ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக நல்லா சொல்லலை. சப்போஸ் அவர் வந்து இந்த கேப்பில் இங்கே 10 யூனிட்ஸ் கேப்பில் நடந்தார் லெஃப்ட் சைடு அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், லெஃப்ட் சைடு 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறதுனால x = -10ன்னு வரும் இல்லையா. அப்போ இது ரெண்டு ஆன்சரில் எது கொடுத்தாலும் அது கரெக்டு தான். பாருங்கள், கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ x = -10 கொடுக்கல, x = 10 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, the straight line given by the equation x = 11 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது x = 11 அப்படிங்கிற லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம x ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து y ஆக்சிஸ். ஓகே, இது 0. இப்போ x = 11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போது நம்ம x ஆக்சிஸில் 11 எங்கே இருக்குதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். இங்கே 1 2 இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு இடத்துல 11 வரும் இல்லையா. அப்போ இதுதான் வந்து x = 11 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, கொடுத்துக்கிற ஆப்ஷன் பாருங்கள், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த நம்ம போட்டுக்கிற லைன் வந்து பர்பண்டிகுலராக தான் இருக்குது, பேரலாக இல்லை. அப்போ ஏ ஆப்ஷன் வராது. பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ், நம்ம போட்டுக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக தானே இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், பாசிங் த்ரூ த ஆரிஜின் இருக்குது. இந்த லைன் வந்து x = 11 வழியாக தான் பாஸ்
பாஸ் ஆகுது, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலை. அப்போ சி ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன் பாருங்கள், பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 11 அந்த வழியாக தான் பாஸ் ஆகுது. இதை எப்படி பாயிண்ட்டை எழுதலாம்? இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் 11 இருக்குது, ஒய் வேல்யூ வந்து இந்த இடத்துல 0வாக வரும். அப்போ 11,0 இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டு தான். ஆனால் இங்கே 0,11 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர் கொலினியர்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் த வேல்யூ ஆஃப் பி கேட்குறாங்க. இப்போ கொலினியர்னா என்னென்னு நமக்கு தெரியணும். 3 பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்னு சொன்னால் அந்த 3 பாயிண்ட்ஸுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மீனிங், அதுக்கு பேர் தான் கொலினியர். அப்போது நம்ம வந்து இதுக்கு 2 மெத்தடில் நம்ம பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். 3 கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்ஸு கொலினியர் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டால் 0 வரணும். அதாவது அந்த இடத்துல ஏரியாவே இருக்காது. இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கொலினியர் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், இங்கே டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இந்த கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்ஸை ஏ பி சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது இந்த பாயிண்ட்ஸ் கொலினியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னா இந்த ஏபியோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது அப்படின்னு சொன்னால் 2 ஸ்லோப்பும் சாய்வு வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அது வந்து இந்த 3 பாயிண்ட்ஸுமே கொலினியர்னு சொல்லலாம். அப்போது நான் வந்து இப்போ 2வது மெத்தட் சொன்னதை நான் போட போகிறேன். அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்ஸை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு எழுதிட்டு ஸ்லோப்புக்கான 2 பாயிண்ட் கொடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம போடலாம். இங்கே ஏ பாயிண்ட் வந்து இதுவா, அதையே x1 y1ன்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் பாயிண்ட் பியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலாவை போடுங்க. y2 மைனஸ் y1 இல்லையா? அப்போ p மைனஸ் 7, இங்கே y2 இருக்குது, இங்கே y1 இருக்குது. அப்போ y2 மைனஸ் y1னா p மைனஸ் 7 வந்துருமா? p மைனஸ் 7 by x2 minus x1. இங்கே x2 என்ன இருக்குது? 3 இருக்குது, x1 வந்து 5 இருக்குது. அப்போ 3 minus 5ன்னு வந்துடும். ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இங்கே b பாயிண்ட் இருக்குது இல்லையா? அதையே x1 y1ன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே பிக்கு மேலே p பாயிண்ட்டை எழுதிருங்க. 3, p. இங்கே சி பாயிண்ட் வந்து 6, இல்லையா? அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இது x1 y1, இது x2 y2. அப்போது நம்ம y2 மைனஸ் y1 போடணுமா? இங்கே y2 இருக்கிற இடத்துல 6 இருக்குது, y1 இருக்கிற இடத்துல p இருக்குது. அப்போ 6 மைனஸ் pன்னு வரும். டிவைடட் பை x2 மைனஸ் x1. x2 வந்து இங்கே 6 இருக்குது, x1 வந்து 3 இருக்குதா? அப்போது 6 மைனஸ் 3ன்னு வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், p மைனஸ் 7 டிவைடட் பை 3 மைனஸ் 5 என்ன வரும்? 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ், அதை மறக்காம போடுங்க. ஈக்குவல் டு 6 மைனஸ் பி. 6 மைனஸ் 3 வந்து நமக்கு 3ன்னு வந்துடும். இப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு பி மைனஸ் 7, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு 6 மைனஸ் பின்னு வரும். இதை உள்ள ஒன்று போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு பி 3p 3 7s 21 வரும். ஈக்குவல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2 இன்ட்டு 6 2 6 12 வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பி 2pன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. 3p இங்கே வந்து 2p இருக்குதா? அது லெஃப்ட்டில் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு சைடு வரும்போது சைன் மாறிடும். ஸோ மைனஸ் 2p ஈக்குவல் டு முதல்ல ரைட் சைடு இருக்கிறத எழுதிருங்க. மைனஸ் 12, இங்கே மைனஸ் 21 இருக்குதா? ரைட்டில் வரும்போது ப்ளஸ் 21 மாறிடும். ஓகே, 3pயில் இருந்து 2pயை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1p வந்துருமா? அப்போ p ஈக்குவல் டு இங்கே கிரேட்டர் நம்பர் 21, 21லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9 வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். அப்போ பியோட வேல்யூ நமக்கு 9ன்னு கிடைக்குது. இது ஆன்சரில் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த 2 லைனு வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான். இது ஒரு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இது 2 மீட் பண்ணுற பாயிண்ட் தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ இது 2யும் நம்ம சால்வ் பண்ணினாவே போதுமானது. பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷனையுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து எதுவுமே இல்லை, அதாவது 1 1 தான். சைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து 3x, இங்கே எதுவும் இல்லைன்னா 1x தான். அப்போ 3x ப்ளஸ் 1x என்ன வரும்? 4x வந்துடும். ஈக்குவல் டு இங்கே 12 வந்துடும். x ஈக்குவல் டு 12, இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 4 இங்கே டிவைட் பண்ணும். 1 4 is 4, 3 4s are 12. அப்போ x ஈக்குவல் டு 3ன்னு வருது நமக்கு ஆன்சர். இங்கே x ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்டில் x ஈக்குவல் டு 3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரே பாயிண்ட்டில் தான் இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். நம்ம வேணாலும் நம்ம y வேல்யூ வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ x ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு இந்த 2வது ஈக்குவேஷனில்
இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 + y ஈக்குவல் டு 8ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 8 இங்கே +3 ரைட்டில் போகும்போது -3 ஆயிரும். அப்போ y ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஸோ 3,5 தான் ஆன்சர். ஸோ நமக்கு பாருங்கள் அதுதான் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.